Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம குருமார்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்குறோம். கணக்கம்பட்டி அப்பா அவரோட ப்ரிடிக்ஷன் எடுக்கிறேன் நான். உங்களோட குருமார்கள், அதாவது நீங்கள் சித்தர் வழிபாடு பண்ணுறீங்கன்னாலும் சரி, உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உங்கள் காவல் தெய்வங்கள், அவங்க இல்லைனா ஏஞ்சல்ஸ், நீங்கள் யார் ப்ரே பண்ணுறீங்களோ, இன்றைக்கி வியாழக்கிழமை அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குது, அவங்க என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. பைல் நம்பர் 1க்கு ஒரு பிரேஸ்லெட், இது அமேசானைட் சொல்லுவாங்க. இந்த பிரேஸ்லெட் இருக்குது. அப்புறம் இது ஒரு ஹீலிங் கிறிஸ்டல். இது ஓகேவா, பிரமிட் ஷேப்பில் இருக்கும் ஹீலிங் கிறிஸ்டல். அப்புறம் இந்த பீகாக் ஃபெதர், மயிலிறகு. ஓகே, ஸோ உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறாங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும். நியூவாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக நீங்கள் சேனலுக்குள்ளே பதிவிடும் பொழுது உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக உள்ளே இருக்கும். கணக்கம்பட்டி அப்பாவுக்கு சத்குருவே சரணம் சொன்னால் பிடிக்குமா, அப்பாவே சரணம் சொன்னால் பிடிக்குமா, எப்படி கூப்பிட்டா அவர் கூட உங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் நடக்குதோ, அந்த ஃபீல் வருதோ, அந்த வார்த்தையை சொல்லுங்கள். நான் இங்கே நம்ம சேனலில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு வார்த்தையும் கீவேர்டு, கோல்டன் வேர்ட்ஸ். நான் சொல்கிறது ஒன்றும் சும்மா இதுக்காக சொல்லலை. எந்த ஒரு விஷயமும் என் வாயிலிருந்து வருதுன்னா அது டிவைன் உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. அந்த வார்த்தையோட ஆழம், அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த அமேசானைட் அந்த பிரேஸ்லெட் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன். உங்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்பான்னு பார்க்கலாம். சத்குருவே சரணம், அப்பா சரணம், கணக்கம்பட்டி அப்பா சரணம். ஓகேவா, இந்த ஃபைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு அப்பா என்ன ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க, அவங்க மனதில் இப்போ என்ன ஓடிட்டுருக்கு, இப்படி கூட வச்சுக்கலாமா, நீங்கள் இப்போ என்ன நினச்சிட்ருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாமா. சடனாக தோணுச்சு, எனக்கு இன்டென்ஷன் வந்தது. நீங்கள் இப்போ கரண்ட்டில் அப்பா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும், என்ன மனசில் நிறுத்துறீங்களோ அந்த விஷயத்துக்கு ஆன்சர் கொடுக்க போகிறார். ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ப்ரீஃபாக கொடுக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ப்ரீஃபாக கொடுக்க போகிறார், அதாவது ஆழமாக. ஓகே, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? எஸ், இப்போது நீங்கள் மனதில் நிறுத்திய அந்த கேள்விக்கும் ஒரு புரிதல், ஒரு கிளாரிட்டி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்கல்ல அப்பா கிட்ட. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிருக்கீங்க, அந்த விஷயத்துக்கான ஒரு பதில் கொடுக்குறாரு உங்களுக்கு. கம்யூனிகேஷன். ஒரு சிலர் குழந்தை பாக்கியத்துக்காக கேட்டுட்ருக்கலாம், கரெக்டாக. அதே மாதிரி திருமணத்துக்காக, ஏதோ ஒரு இது வரைக்கும் ரொம்ப ஆசோலேஷனில் இருந்திருப்பீங்க. இப்போ தான் தெளிவாக முடிவு எடுத்திருக்கீங்க, நான் இதை செஞ்சே தீருவேன். இது வரைக்கும் இருந்த, அதாவது இப்போ உங்கள் பேர் ஹேமான்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி இருந்த ஹேமா வேறு, இப்போ இனிமேல் இருக்கிற ஹேமா வேறு அப்படிங்கிற மாதிரி. இப்போத்துலேருந்து நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக, நீங்கள் எடுக்கிற முடிவில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்க போகிறீங்க. கான்ஃபிடெண்ட்டான முடிவையும் எடுப்பீங்க. அதில் ஸ்டேபிளாகவும் இருப்பீங்க. எமோஷ்னல் லாக் ஆக மாட்டீங்க. இனிமேல் உங்களை யாரும் எமோஷ்னல் லாக் பண்ண முடியாது கைஸ். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பர்சன், அந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல முடிவு எனக்கு வேணும், நல்ல ஒரு விஷயம் நடக்கணும், நடத்தி கொடுங்க, அது மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இது மோஸ்ட் ஆஃப் திருமண மாதிரி தெரியுது. ஓகேவா, நீங்கள் பார்க்குறது லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற விஷயம் பற்றி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அதுக்கு அவர்கிட்டேருந்து என்ன பதில் வருது அப்படிங்கிறது தான் உங்களோட இன்டென்ஷன். அதே மாதிரி சில பேர் மேரேஜ் ஆகி சிங்கிள் ஆகிட்டு திரும்ப ஒரு செகண்ட் மேரேஜ்க்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது சாத்தியமாகும். எஸ், கண்டிப்பாக ப்ரப்போசல் தான் இது. நீங்கள் மனதில் நிறுத்திட்டுருக்க கேள்விக்கு அப்பா ஸ்ட்ராங்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களை நல்ல ஒரு டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வராருன்னு சொல்கிறாரு. சந்தோஷமாக அவருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணுங்கள்.
உங்களுக்கு சில லேகிங்லாம் இருக்குது, உங்களோட கர்மா போயிட்டுருக்கு, அது நிறைய இப்போது நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பிளெஸ்ஸிங்ஸை அத்தனை பேர் ஈர்க்கிறீங்க? எனக்கு இது நடந்துடுச்சு மேடம், கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு பின்னாடி யூனிவர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்கிறதுல என்ன இடம்? நன்றி உணர்வுங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் அவ்வளோ அதை சந்தோஷப்பட்டு அவருக்கு வந்து தேங்க் பண்ணும் போது இறைவன் உங்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுப்பாரு. அதே நேரத்தில் சில பேர் வந்து உங்களுக்கு நடக்கலை, எனக்கு இந்த வீக்கில் நடக்கும்னு சொன்னீங்க, இந்த மாதத்தில் நடக்கும்னு சொன்னீங்க, எனக்கு ஏன் நடக்கலை? கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அவர் தான் சொன்னார். அவர் தான் இப்போ கனகம்பட்டி அப்பாவும் வந்து நிற்கிறாரு. அவர் வேறு இவர் வேறு கிடையாது. இங்கே ஹேமாவை ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. ஹேமாங்கிற ஒரு கேரக்டர் ஒரு குருவாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய புரிதலெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ ஒரு இன்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய இந்த டாபிக் ஒரு பெரிய டாபிக். அதை ஒரு சின்னதாக என் மூலமாக இந்த நான் என்ற என் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என் குருமார்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அவ்வளோதான், சரியா? ஸோ ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்க போகுது. மனதில் இதுதான் நினச்சிருக்கீங்க, அப்பா கிட்ட கேட்டிருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரப்போகுது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணுறீங்க. உங்களோட வேலை நிமித்தமாக ஏதோ ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்கிட்ட ஒரு வேலை நடக்கணும் உங்களுக்கு. இவ்வளோ நாளாக அங்கே இருந்தவங்க உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கு எதுவும் ஃபேவரபுளாக செய்யலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புது பர்சன் வருவாங்க. அவங்க உங்களுக்கான அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கான வழிகள் திறக்கும், சப்போர்ட் கிடைக்கும். அதாவது சன்காடோட அந்த அற்புதமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னராக வராங்கல்ல ஒரு சிலருக்கு, அவங்களுக்கும் அவரோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நல்லாவே இருக்குது. அவங்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் இதுலேயும் இருப்பாங்க. ஆன்மீகம் சம்மந்தமான விஷயத்தில் கூட அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ராவல் ஏற்படலாம். தூர தேசத்துக்கு போகிற மாதிரி ஏதோ ஒரு சடன் ஒரு ட்ராவல் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் பிரேக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எதனால் அப்படின்னா, சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் விளையாட்டு பண்ணியிருக்காங்க. எஸ், நான் இந்த கார்டு பார்க்கும்போது ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கு செகண்ட் மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னேன். உங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிரேக்குக்கு காரணம் இதுதான். இப்போ நீங்கள் ஒரு சிலர் உங்களுக்கு கிட்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஸோ இறைவன் வந்து உங்களுக்கு இந்த லேகிங்னால தான் இந்த ஃபஸ்ட்டு வாழ்க்கையும் உங்களுக்கு பாதிச்சிருக்கு. அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கும். உங்களோட ஃபஸ்ட் லைஃப் வந்து ஒரு சிலருக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த பர்சன் மேலே தப்பு கிடையாது, ஒரு தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிளாக் மேஜிக்குங்கிற விஷயத்தை பண்ணி உங்களை இந்த கஷ்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு சிலர் ரீயூனியன் கேட்பீங்க, ஒரு சிலர் வந்து நியூ லைஃப்காக போயிட்டீங்க. இதை நியூ லைஃப் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டால் எனக்கு வந்து என்னை நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு கேள்வி இருக்குது. சில விஷயங்கள் ரொம்ப தாமதம் ஆகுது. ஒரு சிலர் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது லேகிங் இருந்தால் அதுக்கான ஆக்ஷன் எடுங்க, உங்களுக்குள்ளே அந்த மாற்றத்தை கொடுங்க. நிறையா ட்ரை பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. ஒரு சிலர் அந்த பர்சன்கிட்டேருந்து கூட கம்யூனிகேஷன் வருமானு கூட ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க. ஏன்னா இது ஸ்ட்ரக்குக்கு காரணம் இதுதான். நீங்கள் ரொம்ப லோயர் எனர்ஜியாக இருக்கீங்க. நீங்கள் இதுக்கான ஆக்ஷன் எடுங்க, நீங்கள் ஸ்டெப் எடுங்க. நிறைய வந்து முயற்சி பண்ணி ஓஞ்சிருக்கீங்க ரொம்ப நாள். ஒரு சிலருக்கு பல வருஷங்களாக கூட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த லவ் கிடைக்கணும், அந்த அன்பு பாசம் கிடைக்கணும், அந்த உறவுக்கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்போ நடக்கும்ப்பா, எப்போ என் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் இருக்குது. அது உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை, ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி கூட தெரியுது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சில மக்களே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, சில பேருக்கு பிளாக் மேஜிக் இருக்குது.
நீங்கள் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபார்வர்டாக போகிறீங்க. ஸோ இனி ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து குருமார்களுடைய அந்த கைடன்ஸை வாங்கணும். உங்களை விட ஹையர் செல்ஃபில் இருக்கிறவங்களோட வழிகாட்டுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட இந்த லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வரலாம். ஓகேவா? நானே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்பப்போ யூடியூப்பில் போடுற சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நானே ஒரு விர்ச்சுவல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பண்ணின்னு இருக்க வேண்டியது தான். குருமார்களுடைய அந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு சிலருக்கு ரீயூனியனுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? ஒரு சிலர் வந்து நீங்கள் இடம் விட்டு இடம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஜாப் நிமித்தமாக கூட இருக்கலாம். நீங்கள் சில பேர் வந்து மனதில் நிறுத்தி அந்த விஷயம் இப்போது அந்த இடத்துல வந்து வேலை ஜாப் வேண்டாம், நான் வந்து ஒரு ஃபார்வர்டாக வேறு ஏதாவது ஒரு வேலை தேடிக்கணும், இல்லை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அப்ராடுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க வேறு ஒரு ஜாப்க்காக, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிடித்தம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இணக்கம் இல்லை, அவங்க ரொம்ப மனசு ஏதோ கஷ்டப்படுத்திட்டாங்க, அந்த இடத்துல வேண்டான்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, நான் அப்ராடில் செட்டில் ஆவேனா, நான் அப்ராட் போவேனா, அப்பா கிட்ட கேள்வி எழுப்புறீங்க. நான் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன், அங்கேயே இருக்க எனக்கு இருப்பு கொள்ளலை, நான் போயாச்சு, நான் வந்துட்டேன் கடந்து உங்கள் மேலே பாரத்தை போட்டு, நான் ஃபேமிலியோடு நான் வந்து அப்ராட் போவேனா, எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குமா, இல்லை வேறு ஊருக்கு இங்கே இப்போ இருக்கிற இடத்துல இருந்து அந்த வேலை பார்க்குற இடத்துலேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கோ இல்லைனா வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு கூட நீங்கள் மாறத்துக்காக அப்பாக்கிட்ட ப்ரேயர் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து அவர் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் குருமார்கள் அவங்களோட அந்த லீட்ஸில் நீங்கள் அவங்களோட கைடன்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு நியூ ப்ரப்போசல் வருது, அது உங்களோட சோல்மேட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? அது வந்து ஒரு திருமணத்தில் முடியும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முருகர் பக்தராக கூட இருப்பீங்க. முருகர் பக்தராக இருக்கீங்க. ஆனால் இப்போ போயிட்டுருக்கிறது உங்களுக்கு கர்மா. இப்போ கரண்ட்டில் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சில கேள்விகள்லாம் வைக்கிறீங்க. எங்களுக்குள்ளே எப்படி ரீயூனியன் ஆகும், ஒரு குடும்ப ஒற்றுமை, அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கிறது உங்களுக்கு கர்மா. ஓகேவா? ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட்டை ஒரு ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. அவங்க வந்து சிங்கிளாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப வெல் செட்டில்டாக லக்ஸுரியஸாக ரொம்ப நல்லா இருப்பாங்க. பட் அவங்க மூலமாக உங்களுக்கு இந்த இது வந்து நடக்குது. உங்களுக்கு இதிலேருந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அவங்க மூலமாக இன்னும் கொஞ்சம் சில அந்த பிளாக் மேஜிக் விஷயம் கூட இவங்களுக்கு வந்து அது சூட் ஆகுது. கர்மாவும் வேலை செய்து, அங்கே பிளாக் மேஜிக்கும் வேலை செய்து, இத்தனை விஷயத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் வணங்குற அந்த சுப்பிரமணிய கடவுள் செந்தில் ஆண்டவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கார். அதே மாதிரி மைக்கேல் ஏஞ்சல் யாராவது ப்ரே பண்ணிங்கன்னா அவரோட அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு பொருந்திருந்தால் அதுக்கான கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்னவோ அது உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் இல்லைன்னா அது உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு பயந்துட்டு அது இது வந்து ஃபியர் ஆகக்கூடாது. ஓகேவா? அப்போ வந்து அது வேற ஒருத்தருக்கு வந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா, உங்களுக்கு ஏற்ற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கைடன்ஸ் வருதா அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரியா? ஒரு சிலர் வந்து புதிய விஷயங்களுக்காக இந்த ஒரு செல்வ செழிப்பு, உங்களோட அந்த பழைய சைக்கிள் எல்லாம் முடிஞ்சு புது சைக்கிள் உங்களுக்கு, அதாவது அந்த செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்காக ஏதோ ஒரு எஃபெக்ட் போடுறீங்க நீங்கள். அது ஒரு படிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபாரின் ஜாபாக இருக்கலாம், இல்லைனா இருக்கிற இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி வேறு ஒரு ஜாபை, அதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் எனக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்குமா, நான் எடுத்த அந்த ரூட் எனக்கு கரெக்டாக, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அது ரிலேஷன்ஷிப்பில் கூட பார்த்துருப்பீங்க, இல்லைனா படிப்பு, எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகுதுப்பா, நான் இப்போ வந்து இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், இதாவது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேள்வி உங்களுக்கு. ஓகேவா? அவர் என்ன சொல்கிறேன்னா, நீ மறுபடியும் பேக் போகாத, ஃபார்வர்டாக போ, நீ முயற்சி பண்ணுற விஷயத்தை தொடர்ந்து பயணி. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆழமான ரெக்கார்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நிறைய லவ் லைஃப்பில் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க,
ஏதாவது பிஸ்னஸ் போய் பண்ணலான்னு பார்த்தாலும் அங்கேயும் சறுக்கியிருக்கும். அதே மாதிரி ஜாபு, படிப்பு கூட நீங்கள் சில பேர் வந்து இப்போவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. பயம் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் பிலோ 30 இருப்பீங்க. உங்களுக்கு செகண்ட் லைஃப் அமைகிற மாதிரி தெரியுது கைஸ். உங்களை நல்லா ஹீல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹாட் ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட அந்த பாஸ்ட் ரெக்கார்டு வேலை செய்யுது. இங்கே விதையை நிறைய இந்த ஃபவுண்டேஷனை அதிகமாக விதைச்சிட்டிங்க. இந்த ஃபவுண்டேஷன் அதிகமாக விதைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான இந்த விஷயம் இந்த ஒரு நாள் இப்போ வந்து அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொடுக்குறாங்க. பட் அந்த லைஃப்பை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணுன்னா நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் அதுக்கு உங்களை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு பர்சனாக வச்சுக்கினா மட்டும்தான் அந்த விஷயங்களை உங்களால் ஈர்க்க முடியும். புரியுதா? ஒரு சிலர் வந்து ரொம்ப மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு டீச்சிங் லைனில் இருப்பீங்க. என்ஜிஓ மாதிரி மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டர், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருப்பீங்க. சில பேர் கவர்மெண்ட் செக்டரில் வேலை பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம் நீங்கள். இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ கவர்மெண்ட் செக்டரில் உயர் பதவியில் இருக்கலாம். ஆனாலும் சில கேள்விகளுக்கு விடை அப்பா கிட்ட கேட்குறீங்க. அது உங்களோட இந்த லைஃப் ஸ்ட்ரகிள்காக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ்னால அது வந்து ஒரு மெயில் எனர்ஜியாக இருக்கலாம். அவங்களால ரொம்ப தொல்லை. அதுக்கு வந்து விடை தேடுறீங்க. ஏன் எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக் இருக்குது, என்னையே லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களோட கேள்வி. ஆமாம் தானே? நீங்களும் வந்து ரொம்ப அன்பான பர்சன். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப வந்து என்னென்னா ஒரு பக்குவமாக தான் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. ரொம்ப எடுத்தம் கவுத்தம்லாம் செய்ய மாட்டீங்க. பொறுமை, நிதானம், நம்பிக்கை எல்லாமே இருக்குது. டிவைனோட கனெக்டிவாகவும் இருப்பீங்க. ஒரு சிலர் ஹீலராக கூட இருக்கலாம், தெரப்பிஸ்ட்டாக இருப்பீங்க, டாக்டர்ஸாக இருப்பீங்க, என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க, நர்ஸ் அப்புறம் வந்து நர்ஸ் அந்த மாதிரி சர்வீஸ் மற்றவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ் செக்டரில் இருப்பீங்க. ஒரு சிலர் டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹையர் லெவலில் இருப்பீங்க. குருஸ்தானத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெட்டு மாதிரி, இப்போ நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெட்டு போல் இருப்பீங்க. ரொம்ப தைரியசாலி, மற்ற எல்லா விஷயத்திலும் சாதிச்சோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒரு ஹையர் அஃபிஷியலை மீறி உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க ஒரு லாக் மாதிரி உங்களை வச்சுருக்காங்க. உங்களை ஏதோ ஒரு கட்டுக்குள்ளே உங்களை அடுத்த லெவல் மூவ் ஆன் பண்ண முடியாமல், அதாவது உங்களோட ப்ரமோஷனில் கை வைக்கிறது, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சி அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் உங்களை அப்படியே ஆஃப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ஃபேமிலியில் கூட இருக்கலாம். உங்களோட லைஃப்பை வந்து ஸ்ட்ரக் பண்ணுவாங்க. நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் மூவ் ஆன் பண்ண விடாமல் கூடவே இருந்து தடை பண்ணுவாங்க. அது ஒரு ஃபாதர் கேரக்டராக இருக்கலாம், இல்லை மதர் கேரக்டராக தெரியுது ஒரு சிலருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அடிக்கடி வந்து ஒரு சண்டை சச்சரவு ஃபேமிலிக்குள்ளே நடக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறாரு. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் படிக்கிற அந்த படிப்பு இதெல்லாம் கூட டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, இந்த காசிப் பண்ணுறது, உங்களை பற்றி பொருளி பேசுகிறது, இல்லைனா உங்ககிட்ட நேராகவே வந்து சண்டை இழுக்கிறது, அது மாதிரி நடக்குது. ஒரு சிலருக்கு குடும்பத்திலேயே கூட கணவன் மனைவிக்குள்ளே, இல்லை பிள்ளைங்களுக்குள்ள, உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் மணி ரிலேட்டடான விஷயத்தில் வந்து இஷ்யூஸ் போகுது. இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டீங்க கைஸ். இவ்வளோ நாள் எவ்வளவோ விஷயத்தை கடந்தீங்க. போராடி தான் கடந்தீங்க. அது ஒன்றும் லேசாக ஒன்றும் கடக்கல. போராட்டமாக தான் இருக்குது வாழ்க்கை. ஆனால் இப்போவும் சில விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போராட வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஒரு கேள்வியாக இருக்குது அப்பா கிட்ட உங்களுக்கு. ஒரு சிலருக்கு இந்த லைஃப்பில் ஏன் உங்களோட இந்த முக்கியமான உறவுக்குள்ளெல்லாம் கிளாஷ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு சில பெண்மணிகள் காரணமாக இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ரொம்ப வெல் செட்டில்டாக இருப்பாங்க, நிறைய விர்ச்சுவல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு மதர்-இன்-லா கேரக்டர், இல்லைனா கசின், அபவ் 40, 45 அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் 35 கூட இருப்பாங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு அவங்க பல வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? இதுவும் ஒரு காரணமாக தெரியுது. ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களோட வேலையில் தரத்துக்கு அப்பா ரெடியாக தான் இருக்கார். ஆனால் நீங்கள் எதையுமே வந்து டிவைன் கிட்ட சரண்டர் பண்ண மாட்டேறீங்க. சரண்டர் எவன் ஒருத்தனுக்கு இருக்கோ அவனோட பிரச்சனையை டிவைன் வந்து கொஞ்சம் எளிதாக வந்து சரி பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நான் தானே செஞ்சாகணும்னு சொல்லிவிட்டு நீங்களே எடுக்கிறீங்க. நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ண டிவைன் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க. உங்களுக்கு பிளஸ்ஸிங்கும் கொடுக்குறாரு, வெற்றியை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார். ஆனால் உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு, நீங்கள் வந்து வேலையில் ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் கூட அடி வாங்கியிருப்பீங்க. இது நீங்கள் வந்து எப்படின்னா குடும்பத்துக்காக நிறைய வேலை பார்ப்பீங்க, குடும்பத்துக்கு இறங்கி செய்வீங்க. உங்களுக்கு அவங்க தான் முக்கியம், உங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் செகண்டரி, அப்படி தானே? அவங்க தான் ரொம்ப முக்கியம். அவங்கள தவிர்த்து வேறு எதுவும் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்க. ஆனால் அவங்களால ஏமாற்றப்பட்டிருக்கலாம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்களாம் ஒர்த்து கிடையாது. நீங்கள் பண்ணுற அளவுக்குலாம் அவங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட பர்சனல் லைஃப்பை தொலைப்பீங்க. உங்களோட அஃபிஷியல் லைஃப், அதாவது நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏன்னா உங்களோட இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க. ஏதாவது வெற்றியை பார்த்தீங்களா? ஏதாவது சக்ஸஸை பார்த்தீங்களா? இல்லை. உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஹீல் ஆகலை. உங்களுக்கு யாராவது ஹீலர்ஸ் தெரிஞ்சால் போய் ஹீலிங் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். எஸ், நிறைய பேருக்கு வந்து மன வருத்தம் அதிகமாக இருக்குது. நீங்கள் பாஸ்டில் ஏதோ நிறைய முயற்சிகள் பண்ணி ஃபெயிலியர் தான் பார்த்துருக்கீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அவங்க வந்து ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் பிளேஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்திலே கூட இருப்பாங்க. அது வந்து உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய இதை கொடுக்குது. உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எதுவுமே திரும்ப வரல உங்களுக்கு. அது உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்க. ஆனாலும் இப்போ கொஞ்சம் சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா தெளிவாக இருப்பீங்க. நான் இனிமேல் வந்து எமோஷ்னல் ஃபுல் ஆக மாட்டேன். இனி என் வேலையில் என் வேலையை உண்டு, நானாக இருக்கேன், எனக்கான விஷயத்த நான் வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கான விஷயத்தில் கண்ணும் கருத்தமாக உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் ஐயா இருக்கும். உங்களுக்கு வந்து முருகரோட அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி மைக்கேல் ஏஞ்சல், அந்த மாதிரி பவர்ஃபுல் காட், உங்கள் குலதெய்வம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கைஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. உங்களோட கோல், லட்சியம் என்னவோ அது வந்து எப்படின்னா சில விஷயங்கள்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க, அதுவும் நடத்தி கொடுப்பாரு. அது வேலை நிமித்தமாக இருக்கலாம், குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும், அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் நான் வந்து இது பண்ணிக்குவேன், அக்செப்ட் பண்ணிக்குவேன். நான் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி டிப்ரெஷன், எமோஷ்னல் ஃபுல் ஆக மாட்டேன். தட்ஸ் இட். இனி நான் எதுக்காகவும் நீ என்ன வேணால் பண்ணிப்போ, நானாக இருப்பேன், என்ன நான் பார்த்துக்கிறேன். இறைவன்கிட்ட கேட்குறது என்ன? என் குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் முடிச்சு நீங்கள் கேட்குறது நடக்கும் சொல்கிறார். யூ ஆர் அ மேஜிஷியன். நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோயின், சூப்பர் ஹீரோ. ஓகேவா? எந்த விஷயம் நடந்ததோ அதை ஏற்றுக்க சொல்கிறார். அதை வந்து மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து நடந்த சில விஷயங்கள் உங்களுக்கு எமோஷ்னல் லாக் இருந்துச்சு. ஆனால் சில நேரத்தில் தைரியமான பர்சனாக நீங்கள் வந்து முடிவெடுப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்க. ஆனால் ஒரு சில நேரம் உங்கள் ஆழ்மனதில் வந்து அந்த ஏற்புதல் இல்லை. டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஏஞ்சல்ஸ் நீங்கள் வந்து நடந்து போன விஷயங்களை வந்து சரி, ஓகே, ஃபைன், மன்னிச்சிருங்க அவங்கள. நீங்கள் அந்த மன்னிப்பு கொடுக்கல. உள்ள சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நிறையவே கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு, யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அக்செப்டன்ஸ் அங்கே உள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் கண்டிப்பாக உங்கள் பர்சன் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக உங்களுக்கு இருப்பார். உங்கள் ஃபேமிலி ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வெல் செட்டில்டாக, ஃபைனான்ஸ்லேயும் சரி, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்லேயும் சரி, எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பர்சனாக அவங்க வந்து மாறிடுவாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. எஸ், சில பேர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி ஊர்களுக்கோ செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க அப்பா கிட்டே கேட்டுட்ருப்பீங்க, நான் வெளியூருக்கு போகலாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, நான் படிச்சிருவேனா, நான் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன், இதில் நான் நினச்ச மார்க் எடுத்திருப்பேனா,
ஏதோ அது ரிலேட்டடாக கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? சில பேருக்கு ட்ராவல்ஸ் ஏற்படலாம், சில பேர் வந்து வெளியூரில் போய் படிக்கலாம். ஓகேவா? சந்தோஷமா? சில பேர் வந்து நியூ பிகினிங்ஸ் கேட்குறீங்க, நியூ லைஃப். அது மெயில் ஆர் ஃபீமேல் ரெண்டுமே தெரியுது. பார்க்குறவங்க மெயிலாக இருந்தீங்கனாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க கைஸ். இந்த 2 கேட்டகரியிலையுமே வந்து ஆல்ரெடி ஃபெயிலியர் பார்த்துட்டு இப்போது செகண்ட் லைஃப்காக தான் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. இது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சில பேர் ஜாபுக்காக கூட மூவ் ஆன் பண்ணுறீங்க. நான் போடுற இந்த எஃபெக்ட் எனக்கு வந்து சரியாக வருமா, எல்லாம் கரெக்டாக வரும். ஆனால் உங்களுக்கு அப்பப்போ சில கைடன்ஸை கொடுப்பாங்க. உங்களோட அந்த காவல் தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்பிரிட் கைட் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து உங்களோட மூதாதையர்லாம் இருக்காங்களா, அவங்கள தான் அப்படி சொல்கிறது. அந்த மாதிரி அவங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. 2வது குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம், இவங்கெல்லாம். அதே மாதிரி சில பேருக்கு குருமார்களோட அந்த ஆசீர்வாதம் இருக்குது. அதனால தான் இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே தெய்வம் வந்து டைரெக்டாக வந்து உனக்கு லெசன் எடுக்க மாட்டாங்க. குருவாக தான் வந்து உங்களுக்கு லெசன் பண்ணுவாங்க. உங்களுக்கு லெசன் சொல்லி கொடுத்து நீங்கள் அதில் எதில் லேக் ஆகிறீங்களோ அந்த இடத்த கரெக்ட் பண்ணி, இப்படி பண்ணால் இப்படி வரும், இதை பண்ணாத, இப்படி போ, இந்த வழியில் நட. அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணி அவங்க கையை பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க இந்த பிறவி கடலை நீந்தி நல்லபடியாக இந்த சோல் இறைவனடி சேர ஹெல்ப் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு அந்த புரிதல் இருக்குது? டிவைன் பாத் சேனல் பார்க்குறவங்க அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் இருக்கீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ரொம்ப லெவலில் இல்லைனாலும் ஒரு கடவுள் ப்ரேயர் பண்ணுறீங்கல்ல, டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவேன்ப்பா, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அவங்க தான் நம்மளை நடத்துகிறாங்கன்ற அந்த ஒரு உணர்வு இருந்தால் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே புரியும். அது மட்டும் இல்லை, நான் எடுக்கும் பொழுது நான் இந்த ரீடிங் கொடுக்குறேன் அப்படின்னா டிவைன் வந்து உங்களோட பேசுகிறாங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டு 100% இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நச்சுன்னு உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடும். நமக்கு தான் அப்பா சொல்கிறார், நமக்கு தான் நம்மளோட குரு சொல்கிறாரு, சத்குரு சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சத்குரு வந்து உங்களுக்கு டிவைன் பாத்தில் ஹேமாவாக கிடச்சிருக்காரு, அவ்வளோதான். நான் வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருக்கிறனால உங்களுக்கு வந்து சில விஷயங்களை என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது. உங்களோட இந்த கர்மாவிலேருந்து வெளில வந்துக்கோங்க. நான் இந்த கார்டில் வழியாக பார்க்கும்பொழுது சில பேர் வந்து எந்த மாதிரியான ஒரு லேகிங், இது வந்து அப்பா உங்களுக்கு அப்பப்போ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாரு, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அந்த லேகிங் யாருக்காவது இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கோங்க, சரியா? ஆனால் இப்போ அவர் வந்து படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கும் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, நியூ லைஃபுக்கும் சொல்லியிருக்காரு. ஒரு சிலர் வந்து குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, அதே மாதிரி பிள்ளைகளோட சில பேருக்கு, அதே மாதிரி சில பேருக்கு அந்த வேலையில் நிறைய ஃபெயிலியர்ஸ் பண்ணுற அந்த பிஸ்னஸில் ஃபெயிலியர். இதோட இந்த சாராம்சம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. இந்த ப்ரிடிக்ஷன் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் ஷார்ட்டாக தான் ரீடிங் 3 கார்டெலாம் எனக்கு ரீடிங் வரணும்னு நான் எடுக்கிறது. ஆனால் எங்கேயாவது முடியுதா? அடுத்து எனக்கு அந்த இதை வந்து சொல்ல வைக்கிறார். அதோட அது இன்கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நான் கட் பண்ணி சொன்னால் அது எனக்கும் வந்து இதுவாகலை. சரி, அடுத்தது இன்ஃபர்மேஷன் இருக்குது, அடுத்தது. அப்போ பார்க்குறீங்க அந்த ஸ்ட்ரகிளில் நீங்கள் இருக்கிறதுனால அது வந்து ரீடிங் அடுத்தடுத்து என்னால் வந்து சொல்ல முடியுது, அதை கட் பண்ண முடியல. புரியுதா? ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சத்குருவே சரணம் சொன்னாலும் சரி, அப்பா ஐ லவ் யூ டேட் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஓகேவா? அவரை எப்படியெல்லாம் ஈஸியாக அவரோட அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அந்த மாதிரி சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணிக்கணும், உங்களோட தலைவிதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட பார்த்துக்கோங்க. ஏதாவது ப்ரிடிக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது, அது வந்து ஃபோன் பண்ணுறதுக்கான நம்பர் கிடையாதுப்பா, வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணலாம். உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஊர் பேர். சில பேர் ஊர் பேர் போட மாட்டேறீங்க. நீங்கள் வந்து வேர்ல்டில் எந்த ரீஜனில் இருக்கீங்க, எந்த ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா டைம் தெரியணும்ல. நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா நான் இங்கே வந்து இந்தியன் டைமுக்கு கொடுப்பேன், அப்போ கன்ஃபியூஸ் ஆகும்ல, உங்களுக்கு அந்த டைம் அட்டன் பண்ண முடியாது. அதனால் ஊர் பேரை போடுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கால் பண்ணாதீங்க, கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். கால் பண்ணுறதுக்கான நம்பர் கிடையாது, அது வாட்ஸ்அப் நம்பர். யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும், இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், ஒரு தீர்வு இருக்குது,
வந்து நிறைய பேர் பலனடைஞ்சு சரியாகணுன்ற அந்த விஷயத்துக்காக தான் அந்த நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன். அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இங்கே நான் வந்து வெறும் டாரட் மட்டும் பார்த்துட்டு போகிறதுக்காக நான் வந்து எனக்கு இறைவன் இந்த பிளெஸிங்ஸ் கொடுக்கல. எனக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இறைவன் வந்து டிவைன் பாத் மூலமாக உங்கள் கர்மாவை சரி பண்ணி உங்களை அடுத்த லெவல், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணாலும் இருக்குது, உங்களோட உடல் ரீதியான பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது, மன ரீதியான பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. உங்கள் கர்மாவை சரி, அதுதான் ஆன்மா, உடல் மனம் ஆன்மா. ஏன் நான் உடல் மனம் ஆன்மாவில் தான் தீர்வு இருக்குதுன்னு சொல்கிறேன்னா இப்போ புரியுதா? இறைவன் வந்து இந்த 3 விஷயத்தை சரி பண்ணுறதுக்கான அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு டிவைன் பாத்தில் இருக்குதுன்னு கன்வே சொல்கிறார், ஓகேவா? யாருக்கெல்லாம் ஏதாவது சரி பண்ணிக்கணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ. இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிடா சூஸ் பண்ணவங்களுக்கு கணக்கம்பட்டி அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அப்பாவுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்கோ. குருமார்கள் யாரையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் அவங்களோட நேம் சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா சித்தர்கள் வந்து இப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறீங்கன்னா அவங்களோட பேர் நீங்கள் சொல்லிக்கலாம். சாய்பாபா சொல்லலாம், கேளக்கிய சித்தரை சொல்லலாம், முருகரை சொல்லலாம், சிவனை சொல்லலாம். சிவன் வந்து சித்தர்களுக்கு எல்லாம் சித்தர், ஓகேவா? பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க விஷயம் என்ன, இப்போ கரண்ட்டில் என்ன எதிர்பார்த்து இந்த கார்டு சூஸ் பண்ணீங்க, இந்த பைல் 2வை, அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாரு பார்க்கலாம். அப்பா பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜாப் இல்லைனா படிப்பு ரொம்ப பேஷனட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக படிக்கிறீங்க, ரொம்ப நாளாக எழுதிட்டுருக்கீங்களா எக்ஸாம். எனக்கு இது எப்போவுமே வந்து பாசிட்டிவாக அது வந்து இல்லையே, ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறது. அது ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கலாம், ஓகேவா? சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கும். சில பேருக்கு இந்த ஏன் உங்களுக்கு இந்த லேகிங் இருக்குது, இந்த படிப்பு சம்மந்தமான விஷயத்துலேயும் சரி, இந்த எஜுகேஷன் இதில் வந்து ஏன் நம்ம இவ்வளோ அடி வாங்குகிறோம் அப்படின்னாலும், அதே மாதிரி அந்த வேலையிலையும் சரி ஏன் அப்படி இருக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னல் லாக் இருக்குது உங்களுக்கு. உங்களோட பாஸ்ட் சைக்கிள் அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சைக்கிளும் சரி, பாஸ்ட் சைக்கிளும் சரி, உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆழ்மன பதிவுகள் இருக்குது. சிம்பிளாக எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு வருது. ஏன்னா இந்த பாசிட்டிவ் ரெக்கார்டு இருக்குது, இந்த குட் ஃபார்ச்சூன் இருக்குன்னா, இப்போ வந்து இந்த சைக்கிள் இப்படி இருந்து அப்படி மாறப்போகுது. இப்படி இருந்து அப்படி மாறும்போது அது ஆல்ரெடி அந்த நெகட்டிவ் எனர்ஜி அங்கே இருந்தது பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவ் ரெக்கார்ட் அதெல்லாம் வந்து ரெக்கார்டாக நீங்கள் மாற்றி வச்சுருந்தீங்கன்னா, இந்த நியூ சைக்கிளில் கிடைக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்கை வந்து உங்களால் கண்டிப்பாக இருக்க முடியாது. நீங்கள் படிப்புக்காக போட்ட எஃபெக்ட்டு, நீங்கள் திருமண வாழ்க்கைக்காக போட்ட எஃபெக்ட்டு, வேலைக்காக பிஸ்னஸ்க்காக போட்ட எஃபெக்ட்டு, இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரகிள். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கார்டு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபார்ச்சூன், இந்த பழைய சைக்கிள் முடிஞ்சு புது சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி அவ்வளோதான். ஏன்னா கார்டில் அதோட அதுதான் சொல்லுவாங்க. பட் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், ஆஸ் அ குரு, எனக்கு தெரியும் இந்த பாஸ்ட் சைக்கிள் என்ன வேலை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. என்ன வேலை பண்ணணும் தெரியுமா? அது ரெக்கார்டாக மாற்றி விட்ருக்கோம். உங்கள் மனசுன்ற அந்த ஒரு மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசோட இது எப்படி இருக்கும், அதோட சைக்காலஜிக்கல் எப்படி இருக்கும்னா, மனசோட அந்த தன்மை, ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் படிப்புலையோ இல்லை உங்களோட பிஸ்னஸ்ஸு இல்லைனா உங்களோட வேலையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கும், ஹாப்பியாகிடும், சந்தோஷமாயிட்டு அப்படியே அதை வந்து ஆழ்மன பதிவாக எடுத்துக்காது, ஃப்ரீயாக விட்ரும். ஏன்னா அங்கே அக்செப்டன்ஸ் வந்துச்சு. இதுவே வந்து அங்கே ஃபெயிலியரை கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லாஸ் நடக்குது, இல்லை ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, படிப்புலலாம் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா பயங்கரமாக எமோஷ்னல் லாக். நீங்கள் மற்றவங்க உங்களை என்கொயரி பண்ணுவாங்க, அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுப்பீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க எவ்வளோ நெகட்டிவாக பேசினாலும் அதுவும் உங்களோட ஆழ்மன பதிவை பாதிக்கும். ரெண்டாவது, எல்லோரும் இப்படி பேசிட்டாங்க, நம்ம வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் படிப்புக்காக சரி, நீங்கள் பண்ணுற அந்த வேலையிலையும் சரி, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க,
அதே மாதிரி சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் கூட தெரியுதுன்னு சொன்னேன். ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி, அது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கும். அது என்ன தெரியுமா ஆகுது, அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். இந்த ஒரு கார்டு வழியாக நீங்கள் நான் வந்து சொல்கிறேன், நல்ல குட் ஃபார்ச்சூன் உங்களுக்கு வருது அப்படின்னா அது ரிசீவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தெரிஞ்சுக்குவீங்கல்ல, இன்றைக்கி இந்த ரீடிங்கை இத்தனை பேர் பார்க்குறீங்க, யாருக்கெல்லாம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரிசீவ் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆழ்மன ரெக்கார்டு இல்லைன்னு அர்த்தம். ரிசீவ் ஆகலைன்னா எத்தனை பேருக்கு ஆகலைன்னு போகிறீங்களோ அத்தனை பேருக்கு வந்து ஆழ்மன ரெக்கார்டு இருக்குது. அதனால தான் இந்த நல்ல விஷயத்தை உங்களால் ஈர்க்க முடியல, உங்களால் அச்சீவ் பண்ணிக்க முடியலை. இப்போ அப்பா கிட்டே நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, ஒரு நேரம் நடத்தி கொடுத்துட்றாரு, ஒரு நேரம் நடக்க மாட்டேங்குது. ஒரு சில காலங்காலமாக நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். கனகம்பட்டி அப்பாவை நான் 10 வருஷமாக வழிபடுறேன். ஆனால் என்ன அப்பாவுக்கு தான் என்னன்னு தெரில, என் மேலே என்ன வருத்தம்னு தெரில, நடத்தியே தரமாட்டுறாரு. அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, அவரை என்ன வேலை பண்ண வைக்கிறீங்க தெரியுமா, நீங்கள் மீன் பிடிச்சு கொடு, நீ சாப்பாடு போட்டுக்கிட்டே இரு, நாங்கள் எப்போவும் வந்து காலாட்டிக்கிட்டே வந்து சாப்பிட்டு போகிறோம். அவர் மீன் பிடிச்சி கொடுத்துட்டு எத்தனை நாளைக்கு இருப்பார்? அதுக்கு தான் குருவை கொடுத்தாரு, மீன் பிடிக்க நீயே கற்றுக்கோ. நான் உன்னை இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் உன் லைஃப்பில் நடத்தி கொடுக்குறேன், அதை நீ ஒரு நல்ல மென்டாலிட்டியில் நல்ல இப்போ ஒரு எண்ணத்தோட அந்த அதிர்வலையில் நீ இருந்தேன்னா அவர் கொடுக்குற விஷயத்தை உன்னால் இருக்க முடியும். என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை அப்படி இருக்கணும். இறைவன்கிட்ட வர்றவங்கன்னா உங்களோட, அதாவது நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற அந்த சொசைட்டியும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பண்ணுற கூத்து, உங்களை சுற்றி நடக்கிற அந்த ட்ராமா, அந்த என்ன சொல்கிறது ஃபேமிலி ட்ராமாஸில் வந்து மாட்டிக்குவீங்க. அப்போ என்ன ஆகும்னா ரிவெஞ்ச் எடுப்பீங்க. நீங்கள் ஒன்றும் கையில் ஒரு கத்தி கித்தியெல்லாம் வச்சுக்கிட்டு போய் ஃபைட்டெல்லாம் பண்ண மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே திட்டுவீங்க. அது கெட்ட வார்த்தையை திட்டினாலும் சரி, இல்லை அவனை அழிக்கணும்னு நினச்சி ஏதாவது அது முடிவெடுத்தாலும் சரி, அவங்க ஒரு விர்ச்சுவல்ஸ், அவங்க ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி வச்சுருவாங்கன்னாலும் சரி, சரி அவன் பிளாக் மேஜிக் பண்ணானா நான் போய் அதை கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க பின்னாடிலாம் போவீங்க. சில பேர்லாம் முட்டாள் மாதிரி அதை பண்ணுறீங்க. அவனுங்க இன்னும் உங்ககிட்டயும் காசு பிடிங்கிட்டு அவனுங்கிட்டையும் காசு பிடிக்கிட்டு இருப்பானுங்களே தவிர உங்களுக்கு அதில் நிரந்தர தீர்வு கிடைக்காது. உங்களோட மன உளைச்சல், மணி வேஸ்ட்டு, மணி எனர்ஜி போகும், மனச்சோர்வு அதிகமாகும், டைம் வேஸ்ட் ஆகும். இதுதான் நடக்கும் அங்கே. அதோடு உங்களோட பேட் கர்மா ஆட் ஆகிடும். நீங்கள் அவன் ஒரு கெட்டது செஞ்சான் எனக்குன்னு நீங்கள் ஒரு கெட்டதை அவனுக்கு செய்யறதுக்கு போய் நீங்கள் தேவையில்லாமல் இன்னொரு பேட் கர்மாவை சுமக்க வேண்டியதாயிடும். ஒருத்தன் ஒரு பேட் கர்மா பண்ணுறான்னா எழுதி வச்சுக்கோங்க, என்றைக்கு இருந்தாலும் அதுக்கு அவன் தான் பதில் சொல்ல போகிறான். அவனுக்கு அதுக்கான பதில் கிடைக்க போகுது. நீங்கள் எதுக்கு அதை தலையில் போட்டுட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் இதுலேருந்து ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரணும். எமோஷ்னல் லாக் இருக்குது. உங்களோட இந்த ஃபெயிலியர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்குது. இது சில பேர் இந்த கார்டு பார்த்தோன்னே நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர்ஸ் இருக்குது, உங்களுக்கு திடீர் பண வரவு இருக்குது, ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுக்கு காலச்சக்கரம் மாறுது, உங்களோட பாசிட்டிவ் சைக்கிள் மாறுது, நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ் இருக்குது, அப்படிதான். ஆனால் இந்த கார்டுக்கு பின்னாடியே அந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எப்படி உங்கள் ஆழ்மன ரெக்கார்டாக மாறி இருக்குது. அந்த ரெக்கார்டு உங்களை வந்து அந்த இந்த விஷயஸ்லாம் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுற அளவுக்கு அதில் இருக்கா? உங்ககிட்ட அந்த மாற்றமே இருக்காது. உங்ககிட்ட இதில் நீங்கள் விதைச்சி வச்ச அந்த மண் என்ற அந்த மனசுக்குள்ளே நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த எமோஷ்னல் ட்ராமாவில் மாட்டுறீங்க பார்த்தீங்களா, உங்களோட ஃபெயிலியர்ஸ் நடக்கிறப்போ நான் அதை தான் சொல்ல வரேன். அந்த ஃபெயிலியரை மனசு ஏற்றுக்காது. நல்லது நடக்கும்போது உங்கள் மனம் ஏற்றுக்கும், கெட்டது நடந்தால் ஏற்றுக்காது. இப்போ நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் வந்து எப்போவுமே உங்கள் கூட இருக்கும்போது உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிற மாதிரி பேசுகிறது. அதுவே ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கும் பொதுவானவங்க ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி சைடோ இல்லை அவங்க ஃபேமிலி சைடோ, அவங்க முன்னாடி உங்களுக்காக சப்போர்ட்டிவாக பேசாமல் மௌனமாக இருந்தால் கூட, மற்றவங்க பேசுகிறத உங்களை குறை சொல்கிறத மௌனமாக இருந்து அதுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் அமைதியாக இருந்தால் கூட உங்களால் தாங்க முடியாது. அவங்க அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, எனக்காக நீ ஒரு வார்த்தை பேச மாட்டேன். இதுவே தான் கணவன் மனைவி விஷயத்துலையும். ஒருத்தர் வந்து நான் இவ்வளோ உங்களுக்கு வந்து என்ன உண்மையாக இருக்கேன், உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யார்கிட்டையும், ஆனால் நீங்கள் எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லையே,
அவங்க முன்னாடி நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க, அவங்க முன்னாடி அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு கம்முன்னு தானே இருந்தீங்க. எனக்காக நீங்கள் ஒரு வார்த்தை பேசலை. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தேர்ட் பார்ட்டி முன்னாடியே பேசுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியே இவங்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசிடுவாங்க. அப்போ என்ன தெரியுமா ஆகும், இந்த பர்சன் பாசிட்டிவான பர்சன் தானே, இந்த ஃபீமேலோ மேலோ இப்போ நீங்கள் பார்க்குறது உடனே அப்படியே சல்லுன்னு இறங்கிடும். அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அப்படியே கீழே இறங்கி வந்துடும். ஓகேவா, டவுன் ஆகிடும். எப்படி அவங்க அப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, எப்படி என்னை வந்து அவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசுவாங்க, என்னை வந்து இப்படி பேசிட்டாங்க, நான் 100% நான் நல்லா தானே, நல்லா சப்போர்ட்டிவாக தானே இருக்கேன் அப்படின்ட்டு அந்த மனம் ஏற்றுக்காது. இதுவே அந்த பர்சன் உங்களுக்கு என்னவோ வாங்கி கொடுத்துருப்பாரு, அது நிறைய பேருக்கு முன்னாடி நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அவர் மூலமாக கிடச்சிருக்கும், அதெல்லாம் மனசை ஏற்றுக்குச்சு. ஆமாயா எல்லாம் ஆமாம், நீ என்னோடய மனைவி தானே, என்னோடய கணவன் தானே, நீ தான் எனக்கு எல்லாம் செய்யணும், அதே மாதிரி நீ என்னோடய லவ்வர்ஸ் தானே, நீ எனக்கு செய்கிறதுல என்ன, அதெல்லாம் ஓகே, ஆனால் நீ ஏன் இப்படி பண்ண, அது பிரச்சனைன்னு வரும்போது தான் அதை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அது நல்லத்தனமாக நடந்தது, சந்தோஷமான விஷயங்களை காற்றுல விட்டுருவீங்க, அது என்ன மனசு ஏற்றுக்குச்சு. இப்போ இந்த ஆழ்மன ரெக்கார்டு என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு திரும்ப என்ன, நீங்கள் அதே மாதிரி சுச்சுவேஷனை அட்ராக்ட் பண்ணிவிடுவீங்க. அதே மாதிரி நபர்கள்கிட்ட நீங்கள் அந்த நபரை விடுங்க, நீங்கள் வேறு எங்கேயாவது போகிறீங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறீங்க, இல்லைனா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் உங்களோட வேலை நிமித்தமாக, தொழில் இந்த படிப்பு நிமித்தமாக போகிறீங்க, உங்கள் படிப்புக்காக போய் ட்ரை பண்ணுறீங்க, உங்களோட எனர்ஜி இங்கே இருக்கிற இந்த லோயர் எனர்ஜி அங்கேயும் உங்களை ஃபோக்கஸ் பண்ண விடாது.